கவனிங்கள். ஆண்டவர் போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஒரு சாதாரணமான மனுஷனை போல அல்ல. தாவீது கொஞ்சம் வித்தியாசமான மனிதன். அவன் போன இடங்கள் அவன் பிறந்த கொஞ்ச நாளையிலே, நினைவு தெரிஞ்ச கொஞ்ச நாளையிலே ஆண்டவர் அவனை பலதரப்பட்ட இடங்களுக்கு ஆண்டவர் அவனை கொண்டு போனார். சின்ன வயசுல வனாந்தரத்திலே அவன் கடந்து போனான். சிங்கங்கள் இருக்கிற இடத்திலே அவன் கடந்து போனான். கரடிகள் வாழ்கிற இடத்திலே அவன் கடந்து போனான். பெரிய பெரிய காட்டு மிருகங்கள் வாழ்கிற இடத்திலே அவன் கடந்து போனான். பொல்லாத மனிதர்கள் இருக்கிற இடத்திலே அவன் கடந்து போனான். சிங்க கெபியிலே அவன் கடந்து போனான். அந்நிய நாட்டு ராஜாவினிடத்திலே கடந்து போனான். இப்படியே எங்கெல்லாம் அவன் கடந்து போனானோ அங்கெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறதற்கு காரணம், நமக்கு ஆபத்து இருந்த இடத்துல நம்ம போகலன்னு அர்த்தம் இல்லை. ஆபத்து இருந்த அந்த ரோட்டுக்கு போகலன்னு அர்த்தம் இல்லை. ஆபத்து இருந்த அந்த வீட்டுக்குள்ள போகலன்னு அர்த்தம் இல்லை. ஆனா நிறைய ஆபத்துகள் இருக்கிற மனிதர்கள் மத்தியிலே, நிறைய ஆபத்துகள் இருக்கிற இடங்களுக்கு நம்ம கடந்து போனோம். ஆனால் நான் நம்புகிறேன், நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆண்டவர், நமக்கு புலப்படாத ஆண்டவர் அந்த இடத்திலிருந்தெல்லாம் கிருபையாய் நம்மை காப்பாற்றினார்.